அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான 2026 ஜனவரி மாத பலன்களை பார்க்க போகிறோம். பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என் அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு மிக முக்கியமான காலமாக அமையுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் பல முக்கிய கிரகங்கள் உங்களுடைய கல்வி, பணியாளர் முன்னேற்றம், குடும்ப உறவு, ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகிய துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறது. பலன்களை விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனவரி 26னுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். சுக்கிரன், சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் கிரகங்கள் ஜனவரி மாதத்தில் மகர ராசிக்கு பயிற்சியாக போகிறது. இதில் சுக்கிரன் 13ஆம் தேதியும், சூரியன் 14ஆம் தேதியும், செவ்வாய் 16ஆம் தேதி மற்றும் புதன் 17ஆம் தேதி மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகின்றார்கள். மேலும் பொறுமை, கடின உழைப்புக்கு காரணத்துவமான சனி பகவான் மீன ராசியில் இருக்குது. சமூக முன்னேற்றம், தொழில் வளர்ச்சிக்கு காரகத்துவமான ராகு கும்பராசியிலையும், ஆன்மீக பயணத்தை குறிக்கக்கூடிய கேது சிம்ம ராசியிலையும், கல்வி, அறிவு மற்றும் தகவல் பரிமாற்றத்துக்கு காரத்துவத்தையுடைய குரு மிதுன ராசியிலும் இருக்கிறாங்க. இப்போ ஜனவரி மாதத்தினுடைய பலனை நான் 2 பகுதியாக பிரித்து கொடுக்குறேன். முதல் பகுதி ஜனவரி 1லிருந்து ஜனவரி 13 வரைக்கும், இரண்டாவது பகுதி ஜனவரி 13க்கு பிற்பட்ட காலப்பகுதியையும் உள்ளடக்கியதாக இருக்கும். இப்போ நாம் முதல் பகுதியான ஜனவரி 1 முதல் 13 வரை இருக்கக்கூடிய பலன்களை மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களை 3ஆம் வீடு தகவல் பரிமாற்றம், கல்வி, சகோதர உறவு மற்றும் பயணத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் வீடு மிகவும் வலிமை பெறுகிறது. இதனால் உங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட திட்டங்களில் பெரிய வெற்றி அடைவீர்கள். சகோதரர் மற்றும் நண்பர்களுடன் உங்களுடைய உறவு வலுப்பட்டு காணப்படும். உங்களுக்கு சின்ன பயணங்கள், வேலை சம்பந்தப்பட்ட சந்திப்புகள் பயனுள்ளதாக அமையும். நீங்கள் மன அமைதி மற்றும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலத்தை இந்த காலகட்டத்தில் உணர்வீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு விரும்பப்படுறது, பயணம், தகவல் பரிமாற்றம் ஆகிய செயல்களுக்கு உகந்த காலமாக இந்த முதல் பகுதி அமைகிறது. இரண்டாம் பகுதியான ஜனவரி 13க்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் மகர ராசியில் சேரும்போது உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், வேலை, தொழில் முன்னேற்றம், குடும்பம் மற்றும் உறவுகளில் பலன்கள் விருத்தி அடையக்கூடிய காலகட்டமாக அமையுது. இந்த ஜனவரி மாதத்தில் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பதவி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காலகட்டமாக இருக்குது. வேலை மற்றும் கல்வி வாய்ப்புகள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய திறமை வெளிப்படுத்துறது, உங்களுக்கான ரெகக்னிஷன் போன்றவை கிடைக்கப்பெறுவீர்கள். பணம் மற்றும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதலீடுகள் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் திட்டமிட்டு முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா பெரிய வெற்றியை பெற முடியும். சம்பளம் அதிகரிக்கும், லாபமும் அதிகரிக்கும். அப்புறம் குடும்பம் மற்றும் உறவு முறைகளில் பார்த்திங்கன்னா, சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை ஓங்கி காணப்படும். உறவினர்களும் உங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக தான் இருக்க போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட செய்திகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசு அமைதியாக காணப்படும். உங்களுடைய ஆரோக்கியம் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நன்கு இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த கிரக நிலைகள் காட்டுது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் மற்றும் சனி வழிபாடு உங்களுக்கு சிறந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமையும். ஜனவரி மாதத்தினுடைய மொத்தமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதனுடைய பலன்களினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், குடும்பம் மற்றும் மற்ற உறவுகள் இடத்துல ஒற்றுமை காணப்படும். புதுசாக நீங்கள் எதை தொடங்கினீங்க அப்படின்னாலும், தொழிலாக இருந்ததுனாலும் சரி, வேறு எந்த செயல்களில் தொடங்கினீங்கனாலும் சரி, அது வெற்றி பெறுவதற்கான காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய மன அமைதி இருக்கும். அதனால் பொறுமையாக ஆன்மீக வழியில் வழிபாட்டுடன் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.